இப்ப நீ குடிக்க போறியா இல்லையா? நீ இப்படி இருமுறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அப்படி பாக்குற? ஓ சார், நான் வச்சாலாம் சூப்பு குடிக்க மாட்டீங்கல்ல? நான் வேணா புவனாவை சூப்பு வச்சு தர சொல்லவா? குடிச்சிடுறேன், குடிக்கிறேன். ஏய், உனக்கு வேணாம் சொல்லு, நான் குடிச்சுக்கிறேன். சூப் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், நான் தான் வச்சேன். ஏன்டா வந்து சொல்லிக்கிட்டேன். சிஸ்டர் சொல்கிறா. ஆமாம் இல்லை, ஓன்ட்ட போய் சொல்கிறேன் பாரு. பட ஏய், சூப்பு சூப்பர். உண்மையிலே யாருமே என்னை இப்படி கவனிச்சதில்லை தெரியுமா? சாதாரண இருமலுக்காக நீ இப்படி பதறதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுது தெரியுமா? உனக்கு லேசா ஒண்ணுனா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீ உங்க அண்ணன் சொல்றதையெல்லாம் அப்படியே கேட்கும்போது தான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு தெரியும் இந்து, என்கிட்ட உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். நான் கிருபானங்கிட்ட இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அந்த விஷயத்தில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ நினைக்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் எனக்கு வேற வழியே இல்லை. இப்போ யோசிச்சு பார்த்தா தப்பெல்லாம் என் மேலே தான். ஆண்டி சொன்ன மாதிரி உங்ககிட்ட மனசை விட்டு பேசியிருக்கணும், உனக்கு புரிய வச்சிருக்கணும். அப்படி பண்ணாது என் தப்பு தான். இப்போ என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் கொட்ட தான் போகிறேன். பாண்டி சொன்னதும் சரிதான் கருணா. நம்ம ஏன் சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்? வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. நானும் நீயும் மனசை விட்டு பேசிதான் ஆகணும். கொஞ்சம் வேலை இருக்கு. சொல்லுங்கண்ணே. அது தலைவர் ஏதோ அவசரமாக வர சொன்னார். நீயும் கூட வா. சரிண்ணே, போகலாம் வாங்க. டேய் அண்ணே, வெளியே நிறைய வேலை இருக்கு. தலைவரை பார்த்துட்டு அப்படியே கட்சிக்காரங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கு. சரிண்ணே. வர்றதுக்கு நைட் ஆகிடும். இந்த வேலைக்கெல்லாம் கருணா கூட இருந்தால் தான் சரியாக வரும். நீ இங்கிருந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்து. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். வாங்கண்ணே. டே விஸ்வா, இதை கொண்டு போய் கொடுத்து நம்ம குடின்னு சொன்னா அவ குடிப்பாளா? சந்தேகப்பட மாட்டா? என்ன சித்தப்பா கேள்வி இது? அதெல்லாம் கண்டிப்பா குடிக்க மாட்டா. அவ சாதாரணமான ஆள் இல்லை சித்தப்பா. இது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடின்னு சொல்லாதவங்க திடீர்னு பாசமா ஜூஸ் அணிட்டுனா யோசிக்க மாட்டா? கண்டிப்பா குடிக்க மாட்டா. டேய், அப்புறம் எப்படி அவளை குடிக்க வைக்கிறது? சித்தப்பா, இவ்வளோ யோசிச்சவன் அதை யோசிக்க மாட்டானா? அவளை எப்படி குடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். அதை சித்ரா கொடுத்துருங்க. வாங்கிக்க. அத்தை, நீங்க ஒன்று எடுத்துக்கங்க. சரிங்க மாப்ள. அத்தை, போனா எங்க? அவ கோயிலுக்கு போயிருக்கா மாப்ள. போனாக்கு ஒன்று எடுத்துக்கங்க. சரிங்க மாப்ள. ஆமா, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, ஏன் இந்து அக்காக்கு மட்டும் கொடுக்கல? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்காக வாங்கினது.
அவளுக்கு எதுக்கு சித்தப்பா? அவளுக்கெல்லாம் ஜூஸ் கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க. டேய் என்னடா பேசுற நீ? எனக்கு அவளை பிடிக்காதுதான். இன்னைக்கு இவ்வளோ ஜூஸை யாருக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்? மாசமா இருக்கிற என் பொண்டாட்டிக்காகடா. என் பையனோட பேரை சொல்லி அவளும் வேணா குடிச்சிட்டு போட்டோம். சித்தப்பா அதெல்லாம் வேணாம் சித்தப்பா. அவளுக்கெல்லாம் போய் ஜூஸ் கொடுக்கணுமா? இல்ல விஸ்வா, வீட்டில் நிஜமா ஒரு வேலைக்காரி இருந்தா அவளுக்கு இந்த ஜூஸை கொடுக்க மாட்டோமா? அது மாதிரி நினச்சிக்கடா. போனா போது இந்த ஒரு தடவை தானே கொடுக்கலாம். சித்தப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சித்தப்பா. அவள்லாம் நம்ம வீட்டு வேலைக்காரியை கூட என்னால் ஏற்றுக்க முடியாது. இதில் ஜூஸ் வேறையா? ஏய், என்ன பேசுற நீ? இந்து அக்காவுக்கு ஜூஸ் கொடுக்கறதுல உனக்கு என்ன அவ்வளோ பிரச்சனை? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்க. ஏய் கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? இதெல்லாம் நீ தலையிடாத. சரி, நீங்க குடிக்கலல்ல, எனக்கும் வேண்டாம். அப்ப எனக்கும் வேணாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு அதில் கர்ப்பம் கலைக்கிற மருந்தை கலந்து அதை விட கஷ்டப்பட்டு கரெக்டாக அந்த ஜூஸை இந்துக்கிட்ட கொடுத்தா அவன் குடிக்க மாட்டேங்கிறானே. அக்கா, எனக்காக நீங்க எதுக்கு குடிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க குடிங்கக்கா. என்னங்க, உங்களுக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒன்றும் வேணாம். நீ ஏன் வேணான்னு சொல்லிட்டல, அப்புறம் நான் மட்டும் எது குடிக்கணும்? உங்களுக்காக நானும் குடிக்கிறேன். அப்படி வா, அப்படி எடு எடு உன் ஜூஸா. குடி. இந்து, என்னாச்சுக்கா? இல்லை எனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டர் மெலன் ஜூஸ் பிடிக்கவே பிடிக்காது. அதனால நீ எனக்கு இதுக்கு எடுத்துட்டு இந்த ஜூஸ் நீ குடிக்கிறியா ப்ளீஸ்? இந்த இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இதுல என்னக்கா இருக்கு? இது இல்லாம ப்ளீஸ்னு கேட்பாங்க. என்னங்க, குடிங்க. இந்தா. நல்ல வேலை, இந்த லூசு மட்டும் அந்த ஜூஸை குடிச்சிருந்தா ஏன் புள்ள போயிருக்குமே. அதுல என்ன இருக்குன்னு தெரியாம இவ பாட்டுக்கு குடிக்க போயிடுறா. என்ன, நீ அந்த ஜூஸை சீக்கிரமா குடி. ரொம்ப கூலிங்கா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். ஜூஸ் எல்லாம் கூலா தான் குடிக்கணும். எனக்கு ரொம்ப கூலிங்கா இருந்தாலும் பிடிக்காது. சரி சரி, மறக்காம அந்த ஜூஸை குடிச்சிரு. எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆம்பளைங்க இந்த வீட்டுல பொம்பளைங்களை கவனிக்கவே இல்லைன்னு புலம்ப வேண்டியது. கவனிச்சா அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சீக்கிரமா குடிங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ அக்கறையா ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஆள் கிடையாதே. அதுவும் என்கிட்ட வந்து குடின்னு சொல்றாரு. அப்போ என்னவோ இதுல தப்பு இருக்கு.